அன்பாளன் இந்த ஆனந்த நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. தமிழக அரசுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் தெரியாத இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று தான். ஆனால் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கு சேஞ்ச் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே சேமாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி மட்டும் சேஞ்ச் ஆகும். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எப்படி விண்ணப்பம் செய்யறது சொல்லி பார்க்கலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 23/4/2025, மற்ற மாவட்டத்தில் 24/4/2025 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் 2 நாள் டிஃப்ரென்ஸ் வருது. அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் எங்கே போய் செக் பண்ணலான்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்ட வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்கும். அப்படி தெரியாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே சோகம். நீங்கள் புது வருஷம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்களா, இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே அப்டேட் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோ கொள்ளலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணி வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் மாவட்டத்துக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா திட்டம் வட்டாரம் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த வட்டாரத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கையொப்பத்தோட சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எழுதாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபில் பண்ணால் ஒன்று இங்கிலீஷில் ஃபில் பண்ணால் எண்டு வரைக்கும் இங்கிலீஷில் ஃபில் பண்ணுங்கள். அப்படியே தமிழில் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் தமிழில் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணாதீங்க. விண்ணப்பதார பெயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தகப்பனார் பெயர் கணவர் பெயர்னு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் எழுதிங்க. நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தால் பார்த்திங்கன்னா நீங்கள் கணவர் பேர் எழுதிக்கலாம். அப்படி மேரேஜ் ஆகாதீங்க வந்து பார்த்திங்கன்னா தகப்பனார் பெயர் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரை இருப்பிட முகவரின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைபேசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம், உங்களுடைய ஃபோன் நம்பரு. அடுத்து விண்ணப்பதாரர் ஆதார் எனக்கு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிங்க. விண்ணப்பதாரரின் இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஐப்பன் போட்டுருங்க. விண்ணப்பதாரங்க இருப்பிட ஊராட்சி கிராமம்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதில் இருந்தீங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிராமத்து பேர் எழுதிங்க. இதில் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் காலி பணியிடங்கள் குழந்தை மையத்தின் எண் பெயர் முகவரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் எந்த அங்கன்வாடி மையத்தில் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய குழந்தை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வந்து பார்த்திங்கன்னா எண் இருக்கும். அந்த எண் அதோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் எழுதிக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மையத்தோட எண் இருந்தாவே போதுமானது. அதிகபட்சம் உங்களுடைய கல்வி தகுதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் டிகிரியோடு படிச்சிருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சுக்கிற உங்களுடைய டீட்டெயில்ஸ் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்த மாதத்தின் முதல் நாள் படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி கேட்குறாங்க. நீங்கள் என்ன சாதியோ அந்த சாதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதிலே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதார இருப்பிட முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை நகல் வைக்கலாம், குடும்ப அட்டை நகல் வைக்கலாம், அப்படின்னா ஆதார் அட்டை நகல் வைக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் எழுதிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதார்னு எழுதி நீங்கள் எழுதிக்கலாம் உங்களுடைய நம்பரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இல்லை நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் குழந்தை மையம் அமைந்துள்ள அதே வார்டை சேர்ந்தவரான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அந்த வார்டில் குழந்தை மையம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேகன்சி இருக்குதோ அந்த வார்டோட சேர்ந்தீங்களான்னு கேட்குறோம். ஆம்னா கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த வார்டோட பேர் எழுதிங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டின் அருகிலுள்ள வார்டான்னு கேட்குறாங்க. நீங்கள் வேகன்சி இருக்கும் அந்த வார்டை விட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வார்டில் குடியிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு ஆம்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர் எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையின் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் வந்து குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டு வேகன்சி எங்கே இருக்குதோ அதுக்கு பக்கத்தில் வார்டான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அந்த பக்கத்தில் வார்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னே வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு விட்டுருங்க. ஆம்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர் எழுதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராமம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு நம்ம வர போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நகரம் பார்த்தா இப்போ ஊருக்கு வர போகிறோம். கிராமங்களில் குழந்தை மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதே கிராமத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிராமத்தில் வேகன்சி இல்லைனா பக்கத்து கிராமத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். முதல்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே கிராமம் கேட்குறாங்க. அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருந்தால் ஆம்னு கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தோட பேர் எழுதிங்க. விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தை மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரான்னு கேட்குறாங்க. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இல்லை, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து கிராமத்தில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஊராட்சி உட்பட்டதான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த கிராம ஊராட்சி உட்பட்டதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தை மையம் இருக்கும் கிராம ஊராட்சியின் எல்லையில் அருகில் உள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரான்னு கேட்குறாங்க. உங்களுடைய ஊராட்சி எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஊராட்சி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எந்த ஊராட்சின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் திருமண நிலை கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவரா இல்லை திருமணம் ஆகாதவரான்னு கேட்டிருக்காங்க. திருமணம் ஆனவர்னு என்ன நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்க. அப்படி திருமணம் ஆனவர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. கீழே கணவரால் கைவிடப்பட்டவரான்னு சொல்லி கேட்குறான். ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய பெண்களான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண்ணான்னு கேட்குறாங்க குடும்ப தலைவி. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் குழந்தைகளோ அல்லது கணவர் விபத்து நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளார்னு சொல்லி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் அடைஞ்சிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட நோயினாலும் ஏதாவது நோயினால் வந்து பார்த்திங்கன்னா படுக்கையில் உட்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம் நாம் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 குழந்தைகளுடைய 35 வயதுக்கு உட்பட்ட விதவையான்னு சொல்லி கேட்குறாங்க. 2 குழந்தைக்கு தாயான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம் நாம் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. குறைந்தது 2 பெண் குழந்தை உள்ள பெண்ணான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஆம் நாம் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆதரவற்ற பெண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான தாய் தந்தை இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்குறேன். ஆதரவற்ற பெண்ணாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ யாருமே இல்லாமல் ஆதரவற்ற பெண்ணாக இருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளி எனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா குள்ளத்தன்மையுடையான்னு சொல்லுவாங்க. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம் நாம் கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துங்க. நீங்கள் எதுனாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தொழுநோயினால் குணமடைந்தவரான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம் நாம் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவரான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம் எனில் அதோட விவரம் அது எத்தனை சதவீதம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரன் கையப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் இடம் 4 சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எந்த இடமோ அந்த போட்டு உங்களோட கிராமத்து பேர் போட்டு 4 போட்டுங்க. அடுத்து குறிப்பு கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிங்க. விண்ணப்பதாரர் ஈர்ப்பிடத்தில் உட்பட்ட வட்டாரம் அப்படி இல்லைன்னா வட்டாரம் திட்டம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய வட்டாரம் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நகர் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிபந்தனை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சரளமாக பேச தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு வரப்போ வந்து இப்போ ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பஸ்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செலவின போக்குவரத்து செலவு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு 25 35 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற பெண் கணவரால் கைப்பற்ற இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, சாதி சான்று இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளியாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வைக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகை செய்தி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பில் குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அறிவிச்சாங்களோ அதுக்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களா ஏற்றுக்க மாட்டேன்னு நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருங்க. ஒப்புகை சீட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் நேரடியாக கொண்டு போய் கொடுத்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் பெறப்பட்டன்னு உங்களுடைய அப்ளிகேஷன் பெறப்பட்டன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைன் பண்ணி சீல் வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குறு அங்கன்வாடி உதவியாளர் எல்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஃபேமிலி நம்பர், வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும்னு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.